வரும் வரலாறு நம்ம பேரை சொல்லும். இந்த 12 காலமாக கார் டாக்ஸில வந்து இவங்க வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை மாத்துறது, பீக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை மாத்துறது, இந்த தேவைகள் வந்து வாடிக்கையாளர்களுக்கும் வந்து இவங்களோட கட்டணம் என்னன்னு தெரிய மாட்டுது, வாகனம் இயக்கக்கூடிய கார் ஓட்டுநரும் இவங்களோட கட்டணம் என்னன்னு தெரிய மாட்டுது. நேரத்துக்கு தகுந்த கூட வந்து வெளியே வந்து மாற்றம் அமைச்சிட்டு இருக்காங்க. கடந்த காலமா பாத்தீங்கன்னா ரேட்டு பீக் டைம்ல 20, 30, 40 போயிட்டு இருக்கு. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கார்களுக்கு 10 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்களுக்கு வெறும் 6 ரூபாய் ரேட்டு, 7 ரூபாய் ரேட்டு, 8 ரூபாய் ரேட்டு போட்டு இருக்காங்க. இப்ப இருக்க பொருளாதார சூழ்நிலையில டீசல் என்னது, வண்டி மெயின்டெனன்ஸ் என்னது, எஃப்சி என்னது எல்லாமே என்னது. ஆனா ஒரு ஆப் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கட்டணத்தை நிர்ணயம் பண்றாங்க. இதனால எங்களால குடும்பத்தோட வழிநடத்த முடியல, காலத்துல மாறிட்டு இருக்கோம். இந்த ஓலா ஊபர்ல வந்து மெயின் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கும் பிளஸ் ஓட்டுநர் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு ரேட்டு பிரச்சனை ஏதாச்சும் பாத்தீங்கன்னா ஆப் என்ன இஷ்யூனா கூட இவங்க கால் சென்டர்ல தொடர்பு பண்ண முடியல. வாடிக்கையாளருக்கு என்ன ஒரு இஷ்யூனா கூட வந்து பாத்தீங்கன்னா கால் சென்டர்ல தொடர்பு பண்ணி பேச முடியல. வாடிக்கையாளர் புகார் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஐடி லாக் பண்ணிடுறாங்க ஓலா ஊபர்ல. தொடர்ந்து இந்த பல எண்ணங்களை வந்து இந்த கார்பரேட் கிட்ட சந்திச்சுட்டே இருக்கும். ஆனா இதுக்கான நிறைவேற்றிக்கூடிய பல அரசாங்கிட்ட பல பேருக்கு முன்னேற்றிருக்கோம், பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா அரசாங்கத்திட்ட கார்பரேட் முறைப்படுத்துங்க, கார் டாக்ஸி ஓட்டுநர்கள் பல பேர் இருக்கும். பல பேர் எங்க தொழில் சார்ந்து இங்க வந்து வண்டி இயக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா கரெக்டான எங்க வருவாய் இல்ல. அரசு கிட்ட முறையிட்டு இருக்கோம். பட் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கேட்க மாட்டாங்க. கார்பரேட்டுக்கு சாதகமாக பேசிட்டு இருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த 2 வீலர் டாக்ஸி எல்லாம் பண்ணாங்க. டிசம்பர் 19 போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் என்ன எல்லாருக்கும் தெரியும். இந்த அடிப்படையில நாங்க கூட்டமைப்பு சங்க சார்பில் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, வண்டி எங்களது, கட்டணம் எங்களது, கரெக்டான ஒரு வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நாங்க பிக்ஸ் பண்றோம். அதே அடிப்படையில கூட்டமைப்பு சங்கம் எல்லாம் இணைந்து மினி, செடான், எஸ்யூவி போன்ற வாகனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்டகரியில வாடிக்கையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு ரேட்டை கொண்டு வந்திருக்கோம். மினிக்கு வந்து 130 ஆகும், செடான் வண்டிக்கு 150 ஆகும், எஸ்யூவி வண்டிக்கு 250 ஆகும். மினிமம் 4 கிலோமீட்டருக்கு இந்த பேஸ் பிக்ஸ் பண்ணணும்னு நம்ம யாத்திரி டாக்ஸி போன்ற நிறுவனம் பேசி இருக்கும். அந்த நிறுவனம் ஓட்டுநருக்கு சப்போர்ட் பண்ற அடிப்படையில இந்த கட்டணத்தை கொண்டு வரதுக்கு அவங்க வந்து தயார்படுத்திருக்காங்க. சரிங்களா? இனி வரக்கூடிய ஓட்டுநர் அனைவரும் 1-2-2005 முதல் ஓலா ஊபர் போன்ற நிறுவனம் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த டாக்ஸி நிறுவனம் மட்டும் நாங்கள் இயக்க வேண்டும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கான சப்போர்ட் இந்த நிறுவனங்கள் கார் சென்டர் எல்லாருமே தொடர்பு கொள்ள வந்து ஈஸியா வந்து சப்போர்ட் பண்ண முடியுது. ஓட்டர் இஷ்யூ இவங்க வந்து இதை சால்வ் பண்றாங்க. எங்களுக்கு தேவையா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையா இந்த ஆப் பேஸ் ஓட்டக்கூடிய இந்த ஓலா ஊபர்ல வந்து எங்களுக்கான கஷ்டம் பேச முடியல, எதனா இஷ்யூ கூட சால்வ் பண்ண மாட்டாங்க. அந்த அடிப்படையில டாக்ஸினா நம்ம நிறுவனம் நாங்கள் சப்போர்ட் பண்றோம். ஓட்டுநருக்கு அவங்க சப்போர்ட் பண்ற ஒரு உறுதி கொடுக்குறாங்க. அடிப்படையில கூட்டமைப்பு சங்கம் எல்லாம் இணைந்து இந்த நிறுவனம் நான் வந்து 1-2-2005 முதல் இந்த டாக்ஸினா நம்ம ஓட்ட வண்டியை ஏற்படுத்தும். எதுவுமே இல்லைங்க ஸ்டிக்கரு. நம்ம வந்து இவங்களுக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்கோம். தெரியல. இவ்வளோ ஒட்டுனதுல எதனாச்சும் ஒரு வண்டியில் ஸ்டிக்கர் நண்பர்களை வணக்கம், ராமகிருஷ்ணன் பேசுகிறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர் எதிர்த்து நாங்கள் வந்து பிப்ரவரி 1 யாரும் வண்டி ஓட்ட மாட்டோம். அது விஷயமாக கேன்வஸ் பண்ணி ஏர்போர்ட் பகுதியில் ஃபுல்லாகவே வந்து எல்லா வண்டிகளும் வந்து ஓலா ஊபர் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு நம்ம டாக்ஸியில் போடுற நிறுவனங்களையும் ஓட்டுவோம். இதுக்கப்புறம் மட்டும் நமக்கு உண்டான ரேட்டை வந்து அதனால் நம்ம அனைவரும் வந்து டாக்ஸினா காப்பீடு மற்றும் நம்ம இது போன்ற நிறுவனங்கள் ஓட்டிங்கன்னா ஓலா அப்புறம் முக்கிய தடை பண்ணுங்க. அதை ஓட்டாதீங்க. நம்ம இதுக்கப்புறமா நம்ம வந்து சரியான பாதையில் கூட நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம நடத்த முடியாது. அதனால அனைவரும் டாக்ஸினா நம்ம ஓலா ஊபரை அவாய்ட் பண்ணுங்க. ஓட்ட மாட்டோம், ஓட்ட மாட்டோம், ஓலா ஊபரை ஓட்ட மாட்டோம், ஓட்ட மாட்டோம், ஓட்ட மாட்டோம், ஓலா ஊபரை ஓட்ட மாட்டோம், ஓட்ட மாட்டோம், ஓட்ட மாட்டோம். கீழே இறக்கி விட்டுங்க. இன்னும் இறக்குங்க. டேமேஜ் சேர்த்து ஓட்டிக்கலாம். அப்படியே ஓட்டுங்க.
நீங்கள் இல்லை அப்படி ஒட்ட மாட்டீங்களா? ஓகே போதுமா? ஓட்ட மாட்டேன்னு பாருங்க. எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு 2 3 உள்ள டாஷ்போர்டில் வச்சு உள்ள ஓட்டா பெயிண்ட் பிடிச்சிட்டு வந்துட போகுதுண்ணா. பெயிண்ட் வந்துடும். சொன்ன பார்த்து தெரியும். நீங்க 2 லைக் பண்ணிட்டு வரப்போ இது போகலாம் மகேந்திரன் தூக்கு மேலே வெளியே தூக்கு நேரம் தூக்குன மேலே அம்மா 1 கொடுங்க. வண்டி அளவு கொடுத்துருக்கலாம்ல. ஏசி ரேடியேட்டர் வேலை செய்யாது. புது வண்டி எடுத்துலான்றாடி விஷ்ணா எடுத்துடலாம். தற்போதைய உடனுக்குடன் செய்திகளில் சென்னை பனங்கல் மாளிகை அருகே பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விளம்பர திமுக அரசை கண்டித்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும், ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். விளம்பர திமுக அரசை கண்டித்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆட்டோ ஓட்டுநர்களின் அதாவது கட்டணத்தை உயர்த்தப்படும், அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தை அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற தேர்தலின் போது விளம்பர திமுக அரசின் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்த நிலையில கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வைத்த கோரிக்கைகள் எதையும் இந்த விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தற்போது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓலா, ஊபர் உள்ளிட்ட தனியார் செயலி மூலம் செயல்படக்கூடிய பைக் டாக்ஸி உள்ளிட்ட இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே 3000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களின் அதாவது விளம்பர திமுக அரசு தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், தமிழகம் முழுவதும் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் அதே போல பல்வேறு ஓட்டுநர்களுக்கு அவர்களுக்கு தேவையான எந்த ஒரு வழிமுறைகளையும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு ஏற்படுத்தி தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பைக் டாக்ஸி, ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் இந்த விளம்பர திமுக அரசு அதை பற்றி கண்டுகொள்ளாமலும், அதே போல ஆட்டோ ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என இந்த கோரிக்கை என்பது பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதையும் இந்த விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை. இதனை கண்டித்தும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படும் விளம்பர திமுக அரசை கண்டித்தும் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தங்களை அழைத்து பேசாவிடில் இந்த போராட்டம் தொடரும் என தற்போது வரை இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.
தடை செய் தடை செய் பைக் டாக்ஸை தடை செய் உள்ளிருப்பு போராட்டம் 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 உள்ளிருப்பு போராட்டம் 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 சார் வாங்க சார் கூட்டம் அதிகமா இருக்குது. கொஞ்சம் பேரியரை கொஞ்சம் தள்ளி கொடுங்க. தோழர்கள் போராட்டத்தில் உள்ள தோழர்கள் அந்த போராட்ட களத்துக்கு எதிர்த்தாப்புல அப்படியே வரிசையா நிக்கிறீங்க. அதுவே 100-200 பேர் இருப்பீங்க போல. போராட்ட களத்துக்கு உள்ள வாங்க. இந்த காவல்துறை அமைத்திருக்கக்கூடிய பேரிகார்டுக்குள்ள வாங்க. முன்னாடி கொடி வச்சிருக்க தோழர்கள் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. உள்ள வாங்க, எல்லாரும் களத்துக்கு உள்ள வாங்க. இந்த ஸ்டேஜ் கிட்ட கொடி வச்சிருக்கவங்க தலைவர்கள் பேசவும் மறைக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பின்னாடி சரிங்களா? கொஞ்சம் பேரிகார்டு காவல்துறை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுங்க. அதுல பாருங்க என்னுடைய வாகனங்கள் என்ன தொழிலாளர்கள் என்ன பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத அனைத்து சகோதரர்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆம்புலன்ஸ் கேட்டுக்கொள்கிறோம்.